அஸ்ஸலாமு அலைக்கும். ப்ளவுஸோட இந்த டிசைன் நம்ம பார்க்க போறோம். இந்த டிசைன் எப்படி தைக்கலாம் நம்ம பார்க்கலாம். நான் மேலே போட் நெக் கட் பண்ணி நடுவில் இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கேன். மேலே நல்லா வளைஞ்சி வரும், கீழே கொஞ்சமாக வளைஞ்சிருக்கும். ஒரு 4 இன்ச் அந்த கேப்பில் இருக்கும். போட் நெக் வந்து மேலே 3.5 இன்ச்சில் வச்சுருக்கேன். நடுவில் இந்த 2 இன்ச்சு வச்சுருக்கேன். இது தேவைப்பட்டால் மேலே ஹூக்கு கூட வச்சுக்கலாம் நீங்கள். மொத்தம் 10 இன்ச்சில் இது அளவு எடுத்திருக்கேன். தைச்சதுக்கப்புறமும் நமக்கு அந்த வந்து டிசைன் 4 இன்ச்சில் இருக்கும். இந்த நடுவில் ஒரு ஸ்டிச்சிங் வரும் பாருங்கள். லைனிங் ஃபேப்ரிக் வந்து 2ஆக இருக்குது பாருங்கள். இந்த சைடு நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். இது கட்டிங் பண்ணி பைப்பிங் வச்சு நம்ம அந்த டிசைன் தைச்சி ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கரெக்டாக 4 இன்ச்சில் வந்துடும். இந்த மாதிரி முக்கோணமாக நான் வந்து டிசைன் தைச்சி வச்சுருக்கேன். அதை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் மேல் புறத்தில் மட்டும். கீழே இந்த சைடு வந்து இப்போ நம்ம பைப்பிங் வச்சு தைச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸோட சாரீ கலர்ஃபுல்லாக ஒரு 5-6 கலர் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் லைட் பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். ரெட் கலர் இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு நம்ம சாண்டல் கலர் பைப்பிங் கூட யூஸ் பண்ணலாம், அழகாக இருக்கும். இப்போ இந்த பைப்பிங் வந்து உள் பக்கமாக வச்சு தைச்சிக்கிறேன். மெயின் துணி மெயின் ஃபேப்ரிக் வந்து ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு மேலே லைனிங் துணி வச்சுட்டு நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேணும்னா லைனிங் துணியில் ஃபஸ்ட்டு இந்த பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் துணி வச்சு அந்த தையலுக்கு மேலே தையல் அடிச்சுக்கிட்டா கரெக்டாக வந்துடும் பைப்பிங்கு. எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி லைட்டாக அது நம்ம பிசர் கட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வளைவு அது சரியாக நமக்கு மேல் பக்கமாக வளைஞ்சி நல்லா காட்டும். இப்போது திருப்பிட்டு லைட்டாக இது அசையாமல் இருக்கிறதுக்கு நான் ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் நம்ம தள்ளி போடலாம். ஆனால் நான் வந்து போட்லி பட்டன்ஸ் தைக்க போகிறேன். அதை தைச்சிட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சில் ஒரு தையல் அடிச்சுக்க போகிறேன். நம்ம என்ன தான் டிசைன் தைச்சாலும் அதுக்கு நம்ம பைப்பிங் வைக்கும்போது அது லுக்கே தனியாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக்கு கூட நம்ம பைப்பிங் வைக்கும்போது நல்லா அழகாக இருக்கும். பைப்பிங் வைக்காமல் தைக்கும்போது நமக்கு சிம்பிளாக தெரியும். பைப்பிங் வச்சா நமக்கு ஒரு ரெடிமேட் டைப் லுக்கு. இந்த மாதிரி இந்த ரெட் கலருக்கு நான் கான்ஸ்டாக்ட் கலரில் பைப்பிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த முக்கோண வடிவத்தில் நான் இந்த டிசைன் தைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அது நான் லைனிங் துணி மேலே ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக தைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் லைனிங் துணியில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு அட்டாச் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கோண வடிவத்தில் மட்டும் இல்லை, நமக்கு நிறைய டிசைன்ஸில் நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் லேஸ் கூட நமக்கு கிடைக்கிது. லேஸ் கூட வச்சு நம்ம கரெக்டாக இந்த மேட்ச் ஆகிற கலரில் வாங்கி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளவுஸ் துணி மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு நான் கரெக்டாக அந்த டிசைனுக்கு மேலே தைச்சிக்கிறேன். தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணி நம்ம தைக்கிறது நமக்கு டிசைன் வந்து கரெக்டாக நமக்கு வரும். இப்போ பைப்பிங் வந்து உள் பக்கமாக இப்படி வச்சு அப்படியே நான் தைச்சிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எனக்கு கைடு வந்து பைப்பிங் தைக்கிற மாதிரி இருக்குது. ஒன் சைடு கொஞ்சம் கேப் இருக்கும், அதில் பைப்பிங் நூல் கரெக்டாக உட்கார்ற மாதிரி இருக்கும். ஒன் சைடு கைடு போட தேவையே இல்லை எனக்கு, அதனால நான் இப்படி தைச்சிக்கிறேன். நீங்கள் வேணால் இப்போது நம்ம முக்கோண வடிவத்தில் அந்த தைச்ச அந்த டிசைனுக்கு மேலேயே பைப்பிங் வச்சு ஒன் சைடு கைடில் அட்டாச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கரெக்டாக இருக்க பார்த்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த துணியை நம்ம கட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பைப்பிங் தைக்கிறதுக்கு ஒன் சைடு கைடு தான் நமக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம. எனக்கு இந்த கைடு மாற்றினதுலேருந்து எனக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறதுனால நான் அப்படியே நான் தைச்சிக்கிறேன். பைப்பிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு இப்படி திருப்பிட்டு
ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த டிசைன் ஃபுல் முதுகுக்கு வராது. சைடில் நம்ம தைச்சிடுவோம். அப்படி பெருசா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நடுவுல மட்டும் சின்னதா வர மாதிரி ஒரு 4, 5 அந்த டிசைன் முக்கோண வடிவத்துல அந்த டிசைன் வச்சு, இல்லன்னா நீங்க அதுக்கு பதிலா போட்லி பட்டன்ஸ் கூட நீங்க அட்டாச் பண்ணலாம். பாருங்க, சைடுல இவ்வளோ தூரம் நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். இந்த சைடு. இப்போ நான் இந்த சைடுல இருக்கிற இந்த சைடு மட்டும் ஓவர்லாக் அடிச்சுக்கிறேன். நடுவுல இங்க போட்லி பட்டன்ஸ் அடிப்பேன். அதுக்கும் போட்லி பட்டன்ஸ் தைச்சுட்டு நான் ஓவர்லாக் அடிச்சிருப்பேன். இந்த மாதிரி கலர் ஸ்பான்ஸ் எடுத்துட்டு, இந்த மாதிரி ப்ளவுஸ் துணியில நடுவுல வச்சு நல்லா டைட்டா புடிச்சு, ரெட் கலர் நூல் வச்சு நம்ம கட்டிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் இல்ல 1/4 இன்ச் கீழ கூட ரவுண்டா நான் சுத்திக்கிறேன். எனக்கு இப்படி சுத்தி நான் தைக்கும்போது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்படி முடிச்சு போட்டு கட் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். இல்ல நம்ம அந்த கழுத்துக்கு மட்டும் ரவுண்டா சுத்தி கூட நாட் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் நமக்கு துணி இருக்கும் தைக்கிற மாதிரி ஃப்ளாட்டா இருக்கும் துணி. இப்படி டைட்டா கட்டினோம்னா நம்ம தைக்கும்போது வெளியில பிசுறு அவ்வளோ வராது. அதுக்காக நான் இப்படி தைக்கிறேன். நம்ம ஒரு டிசைனுக்கு ஏத்த மாதிரி இத கட்டிங் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் தைச்ச அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ்ல கூட நான் ஒன் சைடு வந்து அப்படியே கட் பண்ணாம வச்சு உள்பக்கமா அந்த லைனிங் துணி அப்படியே மடிச்சு தைச்சிருப்பேன். ஏன்னா 2 சைடு அது போட்லி பட்டனுக்கு அந்த கட்டுற மாதிரி வரும். இதுல சிங்கிளா வரும். அதுல 2 சைடு துணி கட்டுற மாதிரி நடுவுல போட்லி பட்டன் வரதுனால, ஒன் சைடு உள்ள அட்டாச் பண்ணிட்டு, ஒன் சைடு வந்து லைனிங் துணி மடிச்சு நான் தைச்சுப்பேன். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு இந்த போட்லி பட்டன்ஸ் நம்ம இந்த மாதிரி நூல் வச்சு சுத்தி டைட்டா கட்டிக்கலாம். நான் இது நெருக்கமா கிட்ட கிட்ட வைக்க போறதுனால நமக்கு அதிகமா தேவைப்படும். இப்படி ஒரு 15 அந்த மாதிரி நான் வந்து சுத்தி வச்சுக்க போறேன். பாருங்க, நான் போட்லி பட்டன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த முதுகோட நடுப்பகுதி கரெக்டா நம்ம சரிசமமா வச்சு நடுவுல கட் பண்ணிக்கலாம். கீழே எவ்வளோ நம்ம மடிச்சு தைக்க போறோமோ அதை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நான் தைக்க போறேன். நம்ம ஒரு துணியில சிங்கிளாவும் நம்ம அட்டாச் பண்ணலாம். நான் அப்படியே வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். மேலே 2 தையல் போட்டுப்பேன். ஒவ்வொன்றா வச்சு நெருக்கமா நம்ம தைச்சிக்க போறோம். ஒரு 1/2 இன்ச் நமக்கு தைக்கிறதுக்கு இருந்தா போதும். இப்போ ஓவர்லாக் அடிக்கலாம் கூட பரவாயில்ல. உள்ள வந்து லைனிங் துணி மடிச்சு அந்த தைக்கிற அந்த 1/2 இன்ச் தைச்சிருக்கோம் இல்லையா போட்லி பட்டன்ஸ், அந்த இடத்துல மடிச்சு நம்ம தைச்சிட்டா அந்த பிசர் நமக்கு வராது. நல்ல நெருக்கமா வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நீங்க ஆப்போசிட் கலரா கான்ட்ராஸ்ட் கலரா கூட தரலாம். சாரி எந்த கலர்ல இருக்கோ அதுக்கு நீங்க ஏத்த மாதிரி நீங்க வேற கலர்ல கூட தரலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சாரி வந்து ஒரு 5, 6 கலர் இருக்கும். ப்ரௌன் கலர், லைட் கலரு அந்த மாதிரி கலர் சேர்ந்ததா இருக்கும். அவ்வளோதான். நமக்கு கீழே மடிக்கிற அளவுக்கு இந்த துணி இருக்கு. போட்லி பட்டன்ஸ் அட்டாச் பண்ணிட்டோம். நான் ஒரே ஒரு தையல் போட்டிருக்கனால இன்னொரு தையலும் நான் போட்டுட்டு அட்டாச் பண்ணிப்பேன். இது சரியா இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த சைடு, இந்த சைடு, அந்த சைடு 3 பக்கமும் நான் ஓவர்லாக் அடிச்சிட்டு வரேன். பாருங்க, நான் ஓவர்லாக் அடிச்சிட்டேன். இங்கேயும் இப்போ இதுக்கு மேல் தையல் நம்ம போட்டுக்கலாம். சில துணிங்க சாஃப்டா இல்லாம கொஞ்சம் லைட்டா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு இந்த துணி கொஞ்சம். அவ்வளோதான், நம்ம மேல் தையலும் போட்டாச்சு. இப்போ அந்த டிசைன் மேலே இருக்கிற டிசைன் இது கரெக்டாக நம்ம வச்சு நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக டேபிளில் சரிசமமாக வைக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். 2 சைடும் அந்த ஓரம் எல்லாம் கரெக்டாக நமக்கு வருதா முள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு பின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் நமக்கு பார்க்கும்போது ப்ளவுஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இதுவாக தெரியும். நடுவில் இருக்கிற டிசைன் அது வந்து லைட்டாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வந்து இது ப்ளவுஸ் நம்ம போடும்போது நமக்கு கரெக்டாக அது முதுகில் உக்காரும். இந்த மாதிரி டிசைன் தைக்கும் போது நம்ம ஆம் ஹோல் கிட்ட அந்த ஷோல்டருக்கு கீழே அந்த ஆம் ஹோல் கிட்ட பேக் சைடு வந்து அதோட அகலம் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம தைக்கணும். நார்மலாக நம்ம டீப் நெக்கு அந்த அகலமாக ப்ராட் நெக் நம்ம வைப்போம். அதுக்கு நமக்கு வந்து நாட்டு கூட வச்சிடுவோம். கட்டும் போது நமக்கு கரெக்டாக நின்றுடும். இது வந்து கரெக்டாக அந்த அகலம் நமக்கு உக்காரணும் பேக் சைடு. சரியா? அதுக்காக நம்ம இந்த அளவு எடுத்துட்டு தான் இந்த அளவு போட்டு நமக்கு அகலம் ஒரு 14 இன்ச் வருதுன்னா அது கரெக்டாக 7 இன்ச் வருதா நம்ம பார்த்துட்டு ½ இன்ச் தைக்கிறதுக்கு விட்டுட்டு நம்ம தைக்கணும். இப்போ நம்ம தைச்சி ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த ப்ளவுஸு. பாருங்கள், இதுக்கு நடுவில் மேலே நம்ம 2 ஹூக் கூட நம்ம வச்சுக்கலாம். பேக் சைடில் நம்ம ஓப்பன் வைக்கும்போது அந்த மாதிரி மேலே ஹூக்கு 2 வச்சுக்கலாம். நான் ஃப்ரண்ட் சைடு தான் ஓப்பன் வச்சுருக்கேன். பைப்பிங்கும் பாருங்கள் நல்லா நீட்டாக அழகாக ஃபினிஷிங்காக வந்திருக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய புதிய டிசைன்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போட்லி பட்டன்ஸ் நம்ம தைச்சி இருக்கிறது நல்லா நெருக்கமாக வந்து இருக்கு பாருங்கள். நம்ம ½ இன்ச் கேப் விட்டு கூட நம்ம வைக்கலாம். ஆனால் நெருக்கமாக இப்படி வைக்கும்போது அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நெக்கு கூட இந்த போட் நெக்கு பைப்பிங் வச்சு அழகாக இருக்கும். நான் அது மறந்துட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.